இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் 2, 2025 2/3/2025 தமிழ் குரோதி வருடம் மாசி மாதம் 18ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை 9 மணி வரை, அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம். வளர்பிறை திருதியை திதி இரவு 9 மணி 4 நிமிடம் வரை, அதன் பிறகு சதுர்த்தி திதி. அமிர்த யோகம். சிம்மராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி சூரியன், மீனத்தில் ராகு சுக்கிரன் புதன் சந்திரன். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. விரயஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை, அதுவும் சந்திரன் சனியின் நட்சத்திர சாரத்தில் காலை 8-9 மணி வரைக்கும் இருப்பார். அதன் பிறகு புதன் நட்சத்திர சாரத்துக்கு போகிறதுனால உங்களுடைய அலுவலக ரீதியான எதிரிகளின் செயல்பாடுகளை விமர்சனம் செய்து தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு மறைமுக எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது. இது நீங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் உங்களுடைய வீட்டுக்கு வரக்கூடிய நண்பர்களையோ அல்லது உங்களுடைய குழந்தைகளின் நண்பர்களையோ மனசு நோகிற மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கி யார் விஷயத்திலும் அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய பேச்சுக்களின் தரத்தையும் பேச்சுக்களின் வார்த்தைகளின் வீரியத்தையும் யோசித்து பேசுவது நல்லது. வீண் பேச்சுக்கள் மூலமாக மன வருத்தம் ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய வியாபாரஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை சனி சூரியன் பார்க்கறதுனால அரசாங்க வகையில் அல்லது உங்களுடைய பார்ட்னர்ஷிப் வகையில் மனஸ்தாபம் இருக்கும். அவர்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்பட்டாலும் இன்று தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அதீத செலவுகள், குடும்பம் சார்ந்த செலவுகள் ஏற்படுகின்ற நாள். அதாவது குடும்பத்தில் ஏதாவது பொருள் சேர்க்கை ஏற்படுறதுக்கோ இல்லாட்டி ஏதாவது பொருள் ரிப்பேர் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகளும் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக மேல் அதிகாரிகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. அவங்க பேசின வார்த்தையை நினச்சி நீங்கள் புழுங்குவீங்க. மனசில் வன்மம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. யாருக்கிட்டையாவது புலம்பணும்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் புலம்புறது உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம். வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது அவசியம். ரிஷப ராசி. லாபஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை, அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடினமான உழைப்புக்குண்டான ஊதியம் கிடைக்கும். அதே சமயம் உங்களுடைய சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. கூட ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் இல்லைங்க, உங்கள் கூட யார் பழகினாலும் சரி, இன்றைக்கி அவங்க பேசுகிறது உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளின் படிப்பு சார்ந்த விஷயங்களில் உதவிகள் கிடைப்பதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. தாயாருடைய ஆரோக்கியத்துக்காக மன உளைச்சல் ஏற்பட்டாலும் அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அதே சமயம் உங்களுடைய வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் சற்று கடினமான போக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது மேல் அதிகாரிகள் இல்லாட்டி சக பணியாளர்கள் விஷயத்தில் சற்று எதிர்மறை பலன்கள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு அதிகார மையமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களின் செயல்பாடுகள் மங்கி உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற, நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாக்குச்சாதுரியம் அதிகரித்து வார்த்தைகளை பயன்படுத்தி காரியத்தை சாதித்துக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்டலாம் கொஞ்சம் அதிகாரமாக பேசுவீங்க. உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்தில்
அவர்களின் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு ஆதாயத்தை தரும். அதனால் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கஸ்டமர்ஸ்னால தனலாபம் அதிகரிக்கிறதுக்கும் உங்களுடைய சக பணியாளர்கள் உங்களுக்கு கீழ் பணியாற்றுபவர்களின் உதவியால் உங்களுக்கு வருமான அதிகரிப்பும் செல்வாக்கு அதிகரிப்பும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிதுன ராசி, இன்று உங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தாலும் சரி, ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் இருந்தாலும் சரி, இன்றைக்கி அதிகமாக வேலை பண்ணுவீங்க, சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்கள், அதாவது அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஹெச்ஆர் ரோலில் இருக்கிறவங்க, அடுத்தவங்களுக்கு அறிவை தரக்கூடிய ஆசிரியர்கள், ப்ரொஃபஸர்ஸ், இவங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராசிநாதன் நீச்ச பங்கமாக இருக்கிறது தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் வேலை விஷயத்தில் சாதகமான பலன்கள் ஏற்படும். உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட கொஞ்சம் பிடிவாதத்தோடு பேசுவீங்க. அதனால் அவங்க உங்கள் பேரில் ஒரு சலிப்பை ஏற்படுத்திப்பார்கள். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில், வண்டி வாகன விஷயத்தில் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும், மன நிறைவு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. நீண்ட நாட்களாக அலுவலக ரீதியாக வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்களுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி நற்செய்திகள் வருவதற்கு உண்டான யோகம் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இடமாற்றத்தின் காரணமாக செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அது சந்தோஷத்தை கொடுக்கும், சுகங்களை தரும். வீடு மாற்றம் இல்லை ஊர் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு கண்ட்ரி மாற்றமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். மேலதிகாரிகள் விஷயத்தில் கடைசி நேரத்தில் குதர்க்க பேச்சு பேசி உங்களை சங்கடப்படுத்துவாங்க. அதை மட்டும் கண்டுக்காமல் போகிறது நல்லது. கடக ராசி, ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் இருக்காரு. பாக்கியாதிபதி மற்றும் லாபஸ்தானாதிபதியான கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். நீண்ட நாள் தடைகள் விலகும். வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். விரையாதிபதி 3ஆம் வீட்டு அதிபதியான புதன் நீச்ச பங்கமாக இருப்பது ஒரு விதத்தில் உங்களுக்கு ஆதாயத்தை தரும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பெருசாக கவலை இல்லை, ஆனால் செலவு ஜாஸ்தி இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பங்காளி வழக்குகளில் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி உறவினர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். வாழ்க்கை துணையின் இளைய சகோதரர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்பட்டு உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அடங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். எதிரிகள் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை ஏற்படுத்தியிருப்பாங்க. ஆனால் அரசாங்கமோ அல்லது வழக்கறிஞர்களோ அல்லது நீதிமன்றமோ உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை கொடுத்து உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது அஷ்டம சனி பாதிப்பு குறையிறதே ஒரு நல்ல விஷயம். வேலை இல்லாதவர்களுக்கு முயற்சி எடுத்த வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். வருமான அதிகரிப்புக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரித்து குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கக்கூடிய சிறப்பான நாள். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் தீரும். ஆனால் விட்டு கொடுத்து போகிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். அப்போ தான் தீருமே தவிர அவங்க தான் விட்டு கொடுத்து போகணுன்ட்டு பிடிவாதமாக இருக்கக்கூடாது. அதே சமயம் உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக நற்செய்திகள் வரும். அதாவது உங்களுக்கு வளர்ந்த குழந்தைகள் இருந்தால் அவர்களுடைய திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்கும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். சிம்ம ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அதுவும் சந்திரன் சப்தமஸ்தானாதிபதியான சனி மற்றும் புதனின் நட்சத்திர சாரத்தில் 2-11 கோடி அதிபதியான புதனின் நட்சத்திர சாரத்திலையும் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறாரு. அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்ஸை தவிர்ப்பது நல்லது. இன்றைக்கி யார் கூட அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் வரும்னா உங்கள் கூட ஒர்க் பண்ணக்கூடிய சக பணியாளர்கள், வாழ்க்கை துணை, உங்கள் மனைவிகிட்டையோ உங்கள் கணவர்கிட்டையோ அன்வான்டாக தேவையில்லாமல் பேசுவீங்க. நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை குத்தல் வார்த்தையாக இருக்கும். அதனால் குடும்பத்தில் தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். குடும்பத்தையே ரெண்டாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி, அதாவது ஒரு சில பேர் உங்களுக்கு சப்போர்ட்டாக, ஒரு சில பேர் உங்கள் வாழ்க்கை துணைக்கு சப்போர்ட்டாக பேசக்கூடிய வகையில் இருக்கும். அலுவலக ரீதியாகவும் சரி குரூப்பிசம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவீர்கள். இன்று உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகரித்தாலும் வார்த்தைகளில் நீங்கள் அதை வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது. நீங்கள் பேசினாலே பிரச்சனை வருங்க. குறிப்பாக குடும்பத்தில் மட்டும் இல்லை,
உடன்பிறப்புகள் மட்டும் இல்லை, வியாபாரத்திலையும் இது எதிரொலிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் மனஸ்தாபம் ஏற்படும். பண விவகாரங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் பாதிப்பை தராது, ஆனால் அதை நினச்சி கவலைப்பட்டு உங்கள் உடம்பும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுடைய மேலதிகாரிகளின் சொல்லாடல்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். அவங்கக்கிட்ட வாக்குவாதம் பண்ணி உங்கள் வேலையை இழக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. வேலை செய்யும் இடத்திலாகட்டும் அல்லது வெளியிடத்திலாகட்டும் எந்த ஒரு விஷயத்திலும் இன்னைக்கு உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு வகையில், அதாவது அரசாங்க அதிகாரிகள் வகையில் உங்களுக்கு அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். அவங்க சாதாரணமாக ஒரு விஷயத்தை கேள்வி கேட்டிருப்பாங்க அரசு அதிகாரிகள். அதுக்கு நீங்கள் குதர்க்கமாக பதில் சொல்ல போக அது தேவையில்லாமல் பிரச்சனையாகி நீங்கள் அரசு அதிகாரிகளுக்கு எதிராக பேசுகிறதா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இன்றைக்கி நீங்கள் பேசினா உங்களுக்கு இழப்பு ஏற்படும். பண விவகாரங்களில் நஷ்டம் ஏற்படும். கன்னி ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை, அதுவும் சந்திரன் உங்களுடைய ராசிநாத நட்சத்திர சாரத்தை ட்ராவல் பண்ண போகிறாரு. இதனால் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். அலுவல் ரீதியாக புதிய நபர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பார்ட்னர்ஷிப்பில் ஒரு புதிய முதலீட்டை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகத்தின் காரணமாக கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதாவது கடன் எப்படி கிடைக்கும்னா அரசாங்கத்துக்கிட்டேருந்து கிடைக்காது. நண்பர்கள் பார்ட்னர்ஷிப்பில் உங்களுக்கு முதலீடு பண்ணுறேன்னு வருவாங்க. அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் போதும். மற்றபடி கெடுபலன்கள் இல்லை. வேலை விஷயமோ பிஸ்னஸ் விஷயமோ உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அலைச்சல் அதிகரிக்கும். உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில சமயம் பார்த்தீங்கன்னா நேர விரயம் அல்லது பொருள் விரயம் ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களில் கடன் விஷயத்துக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். நன்மைகள்னால் என்ன நன்மைகள்? உங்களுக்கு நிலம் சார்ந்த முதலீடுகள், உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயம், உங்களுடைய ஆன்மீக பயணம் போன்ற ஏதோ ஒரு விஷயத்தில் அடுத்த ஒரு மைல்கல்லை அடைவதற்குண்டான முயற்சி வெற்றியை தரும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக உங்களுக்கு வருமானத்தில் தொய்வு இருக்கும். இப்போ வருமானம் அதிகரிக்கிறதுனால ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரித்து உங்களுடைய எக்ஸாம்ஸ் வரப்போகிறது. இப்போது போர்டு எக்ஸாம்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. அதில் சக்ஸஸ் அடையிறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். மேல் படிப்புக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற வாய்ப்பு ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த பதட்டம் குறையக்கூடிய சூழ்நிலையை சக பணியாளர்கள் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அந்த பதட்டம் இருக்குது, ஆனால் அதை குறைக்கிறதுக்கு உண்டான வழியை உங்கள் நண்பர்கள் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். தந்தை வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதன் மூலமாக தெளிவான சிந்தனை ஏற்படும். ஏதாவது ஒரு குழப்பமா அப்பா கிட்ட அட்வைஸ் கேட்டால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி மனசு திறந்து பேசுங்க. அப்பாவுக்கும் உங்களுக்கும் நீண்ட நாட்களாக கருத்து வேற்றுமை இருந்துகிட்ருக்கு. இன்றைக்கி மனசு விட்டு பேசினா அந்த கருத்து வேற்றுமை குறையுதோ இல்லையோ உங்களுக்கு தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் இளம் வயது ஆண் பெண்கள் திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் புதன் சுக்கிரன் சேர்க்கை உங்களுக்கு ஆதாயத்தை தருவது மட்டுமல்லாமல் சுப செலவுகளுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. 5ஆம் இடத்துல சனி சூரியன். அதனால் மேலதிகாரிகளின் செயல்பாடுகளை விமர்சனம் பண்ணாமல் இருக்கணும் அல்லது அவங்கக்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணாமல் இருக்கணும். உடன்பிறப்புகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் நீங்கள் வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணால் பிரச்சனை இல்லை. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய கடன் பிரச்சனை பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது, ஆனால் இன்றைக்கி திடீர் சுப செலவு ஏற்படும். குடும்பத்தில் சுப செலவு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் செலவுகள் ஏற்படும். உங்களுடைய சுக அதிகரிப்பு ஏற்படுவதன் மூலமாக குடும்பத்தில் புதிய பொருட்களின் சேர்க்கை, தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகுதல்னு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள்.
சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமான அதிகரிப்பு. இப்போ பணத்துக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் செலவும் ஜாஸ்தியாகிட்டு இருக்குது. அதை பற்றி கவலைப்பட வேணாம். அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குறிப்பாக உங்களுடைய கடன் உதவிகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்கிட்ட நீங்கள் மனசுக்குள்ள நினைப்பீங்க இவர்கிட்ட பணம் கேட்கலாமான்னு, அடுத்த நாள் அவர் பணத்தை கொண்டு வந்து கொடுப்பார். அந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமான நேரமாக இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் நிலம் சார்ந்த முதலீடுகளில் ஒரு நல்ல மாற்றத்தை உணரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குடும்பத்தில் வருமான அதிகரிப்பு இருக்குது. அதே சமயம் செலவுக்கு சுப செலவுக்கு நிலம் சார்ந்த முதலீடுகள் அல்லது தாயார் சார்ந்த சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். கடன் உதவிகள் கூட சாதகமாக இருக்குது. எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விருச்சிக ராசி. இன்று உங்களுடைய வியாபார விஷயத்தில் அறிவு சார்ந்த படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட கருத்து மோதல்களும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மாற்றங்களை சந்திக்கும். குழந்தைகள் உடன்பிறப்புகள் போன்றவர்களால் இருந்து வந்த சங்கடங்கள் விலகி உங்களுக்கு அதீத லாபத்தை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திரவிய லாபம், அறிவு லாபம், படிப்பு லாபம், பொருள் லாபம், வியாபார லாபம்னு ஏகப்பட்ட லாபங்கள் இருக்குது. ஆன்மீக நாட்டமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஏதாவது குளம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்திட்டு இருக்கு. ஆனால் இப்போ வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி நண்பர்களுக்குள்ள பிரிவை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்தில் தேவையற்ற விமர்சனங்கள் வரத்துக்கு நீங்கள் காரணமாகிடாதீங்க. ஏன்னா இப்போத்துலேருந்தே அது கிராப்பப் பாயிண்ட் இருக்குது, பில்டப் பாயிண்ட் இருக்குது. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அது இன்றைக்கே தெரியாது. இன்றைக்கி பண்ணக்கூடிய விஷயம் இன்னொரு 3 மாதத்தில் தெரியும். கேட்டால் அன்றைக்கி நீ அப்படி பேசினேன், அவங்ககிட்ட அப்படி பேசினேன், இவங்ககிட்ட எப்படி பேசினேன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் இப்போத்துலேருந்தே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால முன்கோபத்தோடு பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் வருமானத்தில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. வளர்ச்சி ஏற்படுகின்ற நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு, பணலாபம் போன்ற விஷயங்களால் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். வீடு மனை வாங்குவதற்குண்டான முயற்சிகள் ஆதாயத்தை தரும். சுகங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆனால் ஆஃபீஸ் விஷயத்தில், அதாவது உங்களுடைய கஸ்டமர்ஸ் விஷயத்தில் ஆதாயம் இருக்குது, நண்பர்கள் விஷயத்தில் ஆதாயம் இருக்குது, வியாபார விஷயத்தில் ஆதாயம் இருக்குது. ஆனால் மேலதிகாரிகள் விஷயத்தில் இந்த ராசியில் இருக்கக்கூடிய விசாகம், அனுஷம், கேட்டை 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் பொருந்தும். மேலதிகாரிகள் விஷயத்தில், அரசாங்க அதிகாரிகள் விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும். உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி. இன்று உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும். சிலருக்கு சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இருக்கிறவங்க, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று மேன்மைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்கள் பேரில் குற்றம் சுமத்தின உங்கள் மேலதிகாரிகளை உங்கள் மீது இருக்கும் தவறுகள் பொய் என்று நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதாவது உங்கள் பேரில் இருக்கிற கெட்ட பெயர் விலகிறதுக்குண்டான யோகம் இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகள் மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் தேவையில்லாத சில பேச்சுக்கள் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் மன வேறுபாட்டை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் ஒத்துமத்தன்மை, இன்னொரு பக்கம் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ், இது ரெண்டும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். அதனால் உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவதை காட்டிலும் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கடனை அடைக்கிறது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய தேவைக்காக சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணால் விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது. இடமாற்றம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் நீங்கள் சொந்த வீடு வாங்கி குடி போகிறதுக்கோ இல்லை சொந்த வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் ஏற்படும்.
பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிகளால் உங்களுக்கு இருந்து வந்த மன உளைச்சல் விலகும். கடன் பிரச்சனைகள் சுமூகமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இன்னைக்கு கடன் வாங்கினாலும் தப்பு கிடையாது. என்ன சார் முதல்ல கடன் நல்லா இருக்குங்கிறீங்க, இப்போ கடன் வாங்கினா தப்பு இல்லைங்கிறீங்கன்னா, உங்களுடைய வளர்ச்சிக்காக கடன் வாங்குவது தப்பு கிடையாது. ஆனால் படாடோப செலவுக்கு கடன் வாங்கினீங்கன்னா அது தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை களைவதற்கு தாயாரின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தினாலும் மனசுக்குள்ள 2 பேத்துக்குள்ள ஈகோ தான் முட்டிட்டு நிற்குது. அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. குறிப்பா உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளுக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபம் அதிகரிக்கும். அவங்களுடைய தேவைக்கு பணம் கொடுக்கறதா உங்களுக்கு கொடுக்கறதாங்கிற உங்க அப்பாவுடைய மனசஞ்சலத்தை நீங்க சாதகமா பயன்படுத்திக்க முடியாது. அதனால உங்களுக்கு மன வருத்தம் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கு. மகர ராசி, இன்று உங்களுக்கு தன பிராப்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்தியோக ரீதியாகவும் சரி, வேலை ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி, உங்களுக்கு இருந்து வந்த மன உளைச்சல்கள் விலகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் களையும் வாய்ப்பு ஏற்படும். உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட சங்கடங்களும் விலகக்கூடிய சூழ்நிலை. உங்க குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு உண்டான முயற்சியில வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அன்வான்ட் வார்த்தைகளை மட்டும் கவனமாக ஹேண்டில் பண்ணால் போதும். மற்றபடி இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான். பண வருமானத்தில் திடீர் தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகாது. ஆனால் நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை மட்டும் கராராக கேட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க உங்களுடைய பண எதிரிகள். அதனால் இன்று விரயங்கள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு மன நிறைவை தரும், திருப்தியை தரும். எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. பாக்கியஸ்தானாதிபதியான புதன், 9ஆம் வீட்டு அதிபதியான புதன் நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால இன்று அமோக பலன்கள் ஏற்படும். குறிப்பா உங்களுடைய குழந்தைகள் மற்றும் தந்தையின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷ நிகழ்வுகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கோ இல்லை குழந்தைகளால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்ஸை மட்டும் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா சந்தோஷமாக இருக்கும் பொழுது வேண்டாத பேச்சுக்களை, கடந்த கால தவறுகளை பற்றி பேசாதீங்க. வாழ்க்கை துணையுடன் புரிதல் ஏற்பட்டு அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். புதுசாக கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு வந்ததுன்னா அதை தாராளமாக வாங்கலாம். ஏன்னா குடும்பத்தில் சுப நிகழ்வுகளுக்காக வாங்கக்கூடிய கடன் உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை தன்மையை ஏற்படுத்தும். பிரிந்த தம்பதிகளை ஒன்று சேர்க்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தொழில்முறை எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். இத்தனை நாளாக உங்களுக்கு பணப்பற்றாக்குறையினால கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. வாக்குறுதியை தவிர்த்துட்டு வந்தீங்க அல்லது வாக்குறுதியை மீறிட்டு வந்தீங்க. இது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு அதுவே சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. குறிப்பாக கடன் பிரச்சனைகளில் முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. கடன் வாய்ப்புகள் அதிகரித்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். ஒரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துல கடன் அடைக்காதீங்க. உங்கள் பணத்தை வச்சு நீங்கள் கடன் அடைப்பதற்குண்டான முயற்சி இன்னைக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். கும்பராசி, குடும்பஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை. இதில் சந்திரன் இருக்கிறது புதனின் நட்சத்திர சாரத்தில். இதனால் உங்களுக்கு குழந்தைகளுடன் ஏற்பட்ட மன வருத்தங்கள் அல்லது உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மன வருத்தங்கள் விலகி அந்த குழந்தைகளும் உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். உங்களுக்கு கீழே பணியாற்றக்கூடிய நபர்களும் உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் அல்லது வாழ்க்கை துணையின் குதர்க்க பேச்சுக்கள் உங்களுக்கு விரக்தியை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார ரீதியாக அரசாங்க அதிகாரிகளுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஹையர் அஃபீஷியல்ஸ் இல்லை கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்ட்டு போயிட்டு நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால இன்று பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக பண வருமானத்தில் தடையை ஏற்படுத்தும். ஆனால் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். ஆனால் குடும்பத்தில் எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காது. அவங்களால உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் அல்லது வாக்குவாதத்தின் மூலமாக உங்கள் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மரியாதை உயர்வதற்கும் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் குறிப்பாக உடன்பிறப்புகள் அல்லது உடன்பிறப்புகளின் வாழ்க்கை துணை உங்களுடன் கருத்து வேற்றுமைகளை ஏற்படுத்தி கொள்வார்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் அன்வான்ட் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். நீங்கள் சொல்கிறத அவர் கேட்க மாட்டார், அவர் சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்க. இதனால் பிடிவாத குணம் ஜாஸ்தியாகும்.
இதனால பிடிவாத குணத்தினால உங்களுடைய குழந்தைகள் பாதிப்படைகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. குழந்தைகளுடைய படிப்பில் தாமதம் அல்லது தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால நீங்க குழந்தைங்ககிட்டையும் சரி வாழ்க்கை துணைகிட்டையும் சரி கொஞ்சம் அதிகமாக பேச வேண்டியது இருக்கு. தந்தை வழி உதவிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. இடமாற்றம் ஏற்பட்டால் கூட சந்தோஷமா ஏற்றுக்கோங்க. வருமானத்திற்கு குறைவு இருக்காது. இன்று குடும்பத்தில் மட்டுமல்லாமல் வெளியாரிடமும் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற நல்ல நாள். மீன ராசி தெளிவான சிந்தனையோடு இருந்தாலும் தேவையற்ற பிரச்சனைகளை நீங்களா விலை கொடுத்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற சூழ்நிலை, கடன் பிரச்சனைகள் தலைதூக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. கடனை வாங்கி தான் கடன் அடைக்கிற மாதிரி இருக்கு. கடன் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி உங்களுடைய தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நன்மதிப்பையும் பதவி உயர்வையும் பெறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று தடுமாற்றம் ஏற்பட்டினாலும் உங்களிடம் ஒரு புது பொலிவு தெரிவதற்குண்டான யோகம் ஏற்படும். கண்ணு காது மூக்கு தொண்டை வரைக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதுக்குண்டான தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவான சிந்தனையோடு செயல்பட்டு சில கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் உங்களுக்கு செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. குடும்பத்தில் வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கும். உடன்பிறப்புகளின் ஆதாயமான சூழ்நிலை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இன்று உங்களுடைய தெளிவான சிந்தனையின் மூலமாக வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்ப உறவுகள் அந்யோன்யத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்பட்டு சிறப்பான பலன்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக இருந்தாலும் தள்ளி போடுவது நல்லது. இன்னைக்கு நிறைய சான்ஸ் வரும். திருமணத்தை பற்றி அப்பா அம்மா பேசுவாங்க, பொண்ணு வீட்டிலேருந்தோ இல்லை பையன் வீட்டிலேருந்தோ வந்து பேசுவாங்க. ஆனால் சமயோஜிதமாக புத்திசாலித்தனமாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி அதை தள்ளி போடுறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. வேண்டான்னு சொன்னால் கூட தப்பு கிடையாது. ஆனால் அதே சமயம் உங்களுக்கு நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். குறிப்பாக இளம் வயது ஆண் பெண்களாக இருந்தால் 30 வயசுக்கு கீழே இல்லை 28 வயசுக்கு கீழே இருந்தாங்கன்னா உங்களுக்கு எதிர்பாலினத்தவர்களின் புதிய நட்பு மலரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.